என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு தொடர்கிறது. செய்தியாளர்களை விட அரசியல் விஷயங்களை கூர்ந்து நோக்கிக் கொண்டிருக்கும் வெகு மக்களிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கான முடிவுகள் கிடைத்திருக்கின்றன. தேமுதிக எந்த கூட்டணியில் இணையும் என்பது கேள்வி. திமுகவுடன் இணையும் என்று 32% பேரும், காங்கிரசுடன் இணையலாம் என்று 15% பேரும், பாரதிய ஜனதா கட்சியுடன் இணையலாம் என்று 53% பேரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். விவாதத்தை நாம் தொடரலாம். திருமணி, காங்கிரஸோடு தேமுதிக கூட்டணி அமைந்தால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இல்ல, திமுக அண்ணா திமுக இந்த 2 பேர் இல்லாம அவர் யாரோட போனாலும், காங்கிரஸோட போனாலும் பிஜேபியோட போனாலும் அவரால் வெற்றி பெற முடியாது. எஸ்ரா சர்குணத்தை பத்தி கிறிஸ்துமஸ் விழால இப்ப முதல்ல இந்த விவாதத்தின் தொடக்கத்தில் பேசணும். அவர் 2 கேப்டன் இருக்கணும்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. அவர் இன்னொன்னு சொன்னார், 3 கேப்டன் இருக்கணும்னாரு. ஜம்போ ஜெட் பெருசா இருந்ததுன்னா 2 கேப்டன் பத்தாது, 3 கேப்டன் இருக்கணும்னாரு. அதை நீங்க யாரை மீன் பண்றீங்கன்னு நான் அவர்கிட்ட பேசும்போது கேட்டேன். அடுத்த நாள் அவர் கலைஞரை பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கு பிறகு நான் தொலைபேசியில் பேசினேன். அவர் காங்கிரஸை தான் மீன் பண்ணனாரு. ஆகவே இந்த திமுக தேமுதிக கூட்டணியில காங்கிரஸையும் இணைப்பதற்கான சில வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நண்பர் கோபண்ணாவும் பீட்டர் அல்ஃபோன்ஸும் இன்னைக்கு போய் கலைஞரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது வெறும் புத்தாண்டு வாழ்த்து தானா, அல்லது அதை தாண்டி அதில் வேற ஏதாவது சமிக்கைகள் இருக்குதான்றதெல்லாம் நம்ம அவ்வளோ சுலபமாக ஒதுக்கி தள்ளிட முடியாது. அதில் எந்த அரசியலும் இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் கலைஞருக்கு மிகவும் நெருக்கமான எஸ்ரா சர்குணம் இதை பேசுறாரு. நம்ம நண்பர் ராதாகிருஷ்ணன் தான் காங்கிரஸுடன் கூட்டணி இல்லை, பிஜேபி காங்கிரஸுடன் கூட்டணி இல்லை என்று திமுக பொதுக்குழு கூறிவிட்டதுன்னு சொல்றாரு ஒழிய, மறுபுறம் நம்ம கோபண்ணா வேற மாதிரி தான் பேசியிருக்காரு. இல கணேசனும் எங்க தலைவர் சந்திப்பாரு. அது எனக்கு கோபண்ணா நெருக்கமான சந்திக்கிறதுல தப்பு கிடையாது. அவர் இல கணேசன் நல்ல நண்பரா பாக்குறாரு. ராதாகிருஷ்ணன் அதான் சந்திக்கிறதுல தப்பு சோவியட்ல பொன் ராதாகிருஷ்ணனோட பேசிட்டு இருந்தாரு தலைவர். அது என்ன இருக்கு, ஒரு நட்பு ரீதியா சந்திக்கிறதே ஒரு ஒரு கேள்வி. சந்திக்கும் போது பொதுவாக நட்பு ரீதின்னு தான் சொல்றாங்க. செய்தியாளர்கள் அறிந்த ஒன்று, ஜி.கே. வாசனும் விஜயகாந்தை சந்திச்சிருக்கிறாரு. அவருடைய மகனின் அந்த பட துவக்க விழாவுக்கு செல்ல முடியாமைக்காக வருத்தம் சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் விஜயகாந்தை முதல்ல கையில் எடுத்துக்கிட்டா திமுகவோட சேர்ந்துடலாம் அப்படின்னு ஆசைப்படுறதா எடுத்துக்கலாமா? இல்ல, காங்கிரஸும் ஒரு பக்கம் விஜயகாந்துக்கு வலை வீசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் திமுகவும் அவர் அணுகிட்டு தான் இருக்காங்க. இப்ப கிடைச்சிருக்க தகவல், அதாவது கடந்த 2 நாட்களாக கிடைத்திருக்க தகவல் திமுகவோட அவங்க கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்கன்றது தான் தகவல். அவர் நிச்சயமா அவர் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா திமுகவோட தான் சார் அவர் போறாரு. அதுல காங்கிரஸையும் இழுப்பதற்கான வேலைகள் நடக்குது. அந்த சாத்தியக்கூறையை நாம் மறுக்க முடியாதுன்றது தான் என்னோட பாயிண்ட். இல்ல, அதாவது இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பெல்லாம் விஜயகாந்த் ஒரு கருத்தை பலமுறை சொல்லியிருக்கிறார். எனக்கு இரு அதாவது கலைஞரும் மூப்பனாரும் எனக்கு 2 கண்கள்னு சொல்வார். எப்பயுமே அரசியல் வருவதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் காட்சி மாறுது. இல்ல, அவர் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவர். அந்த உணர்வுலாம் அவருக்கு இருக்கு. ஆக நாட்டு நலன் கருதி, தமிழ்நாட்டு நலன் கருதி சில முடிவுகளை எடுக்கிற நேரத்தில் நாட்டு நலன் கருதி அவர் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். இன்னைக்கு அவருடைய பங்களிப்பு என்பது தமிழ்நாட்டிலே அதிமுக, இன்றைக்கு அதிமுகவிலே மிகப்பெரிய அளவுக்கு பழிவாங்கப்பட்டு இருப்பவர் விஜயகாந்த். அவர் திரும்ப தனது கணக்கை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவை வீழ்த்துகிற ஒரு அணியை உருவாக்க வேண்டும். அந்த அணி மண்டபத்தை இடித்தார்கள் பழிவாங்கினார்கள் அவர் யாரை சொன்னார்? இல்ல அதெல்லாம் இன்றைக்கு இப்போ சமீபத்திலே பழிவாங்கப்படுதலுக்கு சமீபத்தில் அதிமுகவினுடைய பழிவாங்குதலுக்கு தான் அவர் இரையாகி வருகிறார். அவர் அதை திரும்ப அதிமுக வெற்றி பெறக்கூடாது என்கிற வகையில தான் அவருடைய அரசியல் வியூகம் இருக்கும் என்பது. 2வது, பாஜகவுடைய போட முடியாது. இப்போ இவர் சொன்னார்ல, மணி சொன்னார் இல்லையா, அன்னைக்கு ஊடகங்களை ஓச்சி அவங்க பாஜக தமிழ் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சோவியட்ல திங்கத்தனோட பேசிட்டு இருக்காரு. ஊடகங்களில் போச்சு உடனே கூட்டணியா? அது இல்லையே. அதை நீங்கள் பொருட்டாரு பேசுவாங்க, செய்கிறத வச்சு கூட்டணி கிடையாது. 2வது, நீங்கள் கல்யாண மண்டபத்தை சொன்னீங்க, திருமண மண்டபத்தை இடித்தாங்க. திருமண மண்டபம் எங்கள் தனிப்பட்ட கோவதாவத்தில் நடக்கலை. சொல்லி பார்த்தாரு, செஞ்சாரு, அதுக்குள்ள ஒரு இது வந்தது. அதுல தனிப்பட்ட கோவதாவத்தில் அது சாலை திமுக தனிப்பட்ட அவங்க கோவண்ணா சொன்னாப்ல
2 பேரையும் அவர் மதிச்சார். அவர் தான் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது சிறப்பிச்சார். கலைஞரை போயிட்டு ஒரு கௌரவம்லாம் படுத்தினார். அந்த மாதிரி ஒரு நட்பு இன்னைக்கு இருக்குது, இல்லைன்னு அது மறுக்க முடியாது. எங்கள் தளபதி கூட அவர் நட்பு இருக்குது. அது எனக்கு மதுரையில் அழகிரியோட அவர் தொடர்பு இருக்குது. அதனால வந்து கூட்டணி வராது, அதனால மூடப்பட்டது, அது பழி வாங்கிட்டாங்கன்னு நீங்க அப்படி நினைக்காதுங்க. இப்ப இருக்க அவருக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை இன்னைக்கு அதிமுக அவரை வந்து சிரமப்படுத்திடுச்சு. இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவரோட இந்த உறுப்பினர்களை இழுக்கிறது, இப்படி பல சிரமங்கள் அவர் இருக்கிறார். மணி அப்படி அவர் நினைச்சாரா இல்லையா? இல்ல அப்படி நினைச்சார். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அது கலைஞர் பதில் சொல்லியிருந்தாரு. அதற்கு அந்த இடித்தார்கள் என்று அவர் கூறுகிறார். அதற்கு 8 கோடி ரூபாய் நஷ்ட ஈடும் கொடுக்கப்பட்டதுன்னு கலைஞர் எழுதியிருந்தாரு. அரசியல்ல வந்து உங்களுக்கு நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகையும் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். விஜயகாந்த் பத்தி பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் பலரும் வந்து ஒரு விஷயத்தை குழப்பிக்கிறாங்க. விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய அந்த அவருடைய பர்சனாலிட்டியில ஆளுமையில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் ஒரு பக்கம், அவர் உண்மையிலேயே மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்பது ஒரு பக்கம். அவர் வந்து நான் இன்னமும் சொல்றேன் 6-8% வாக்குகள் அவரிடம் இருக்கின்றன. அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சி கிளாஸ் ஹீரோன்னு சொல்லலாம். அந்த மட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு 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 சக்தி அவரிடம் இருக்கிறது. 2011 தேர்தலில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பாமக விடுதலை சிறுத்தைகள் தொகுதிகள் எல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அக்ராஸ் த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6-8% வாக்குகள் குறைந்தபட்சம் அவருக்கு இருக்கின்றன. இந்த பாமக விசிகே போன்ற கட்சிகளுக்கு எல்லாம் சில பேக்கெட்ஸ்லையும் சில 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 தரப்பு மக்களிடம் தான் அவர்களுக்கு இருக்கின்றன. ஆக அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து அவங்களை காங்கிரஸும் தேடுது, பிஜேபியும் தேடுது, திமுகவும் தேடுது. அப்படி பார்க்கும் பொழுது வந்து அவர் வந்து எந்த பக்கம் சேர்றாரோ அந்த அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் தான் அவரை மீண்டும் மீண்டும் இவர்கள் போய் நாடுகிறார்கள். உங்களுடைய ஊகப்படி திமுகவோட போகலாம்னு நீங்க கணிக்கிறீங்க? நான் அப்படிதான், என்னோட கணிப்பு வந்து அதுதான். திரு சேகர், ஒரு செய்தியாளர் இப்படி கணிக்கிறாரே, உங்க கருத்து என்ன? இல்லை, நான் மணியினுடைய கருத்துக்கு மாறுபடுகிறேன். காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் கூட ஒரு கருத்து கணிப்பு இப்போ கேட்டிருந்தீங்க, யாரோட சேர்ந்தா அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் போல் கேட்டிருந்தீங்க. நான் அப்கோர்ஸ் அதை ஒரு சின்ன ஒரு உதாரணமாகத்தான் எடுத்துக்கிறேன். அதில் எனக்கு எந்த உள்நோக்கம் கிடையாது என்பதையும் சொல்லிவிடுகிறேன். அதில் கூட வந்து பாஜகவனோட அவர் சேர்ந்தால்தான் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டதாக நீங்கள் சொன்னீங்க. நான் என்ன என்னுடைய இன்றைய யதார்த்தம் என்ன? இன்றைய யதார்த்தம் வந்து மோடியினுடைய வேவ் அடிக்கிறது. இன்றைய ஒன்று மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்னாலே பேசிய நம்முடைய அந்த 3 பேனலிஸ்டுகளும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் 2011, 2009 ஆண்டு நடைபெற்ற தேர்தலுடைய வாக்கு சதவீதங்களை வைத்து பேசப்பட்டிருக்கிற அனாலிசிஸ் முழுசா அப்படி தான் வந்திருக்கிறது, அல்லது அதற்கு முன்னாலே இருக்கிறது. ஆனால் 2013, 14 இந்த நடந்து கொண்டிருக்கிற நாளில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மோடியினுடைய அலை வேவனுடைய வாக்கு வங்கியானது சம்பந்தம் இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 48 லட்சம் இளைஞர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் 90% மேல இளைஞர்கள் வந்து பாரதிய ஜனதா மோடியினுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், தமிழகத்திலே கூட. எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த கருத்து பழைய வாக்கு வங்கியினுடைய அடிப்படையில் விவாதிக்கப்படுகின்ற அத்தனை விவாதங்களும் பொருளில்லாமல் போகின்ற அளவிலே புதிய சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய அடிப்படையில் தான் கூட்டணிக்காக சில பேரங்கள் நடக்கிறது. அவங்களோட பேசுறது, இவங்களோட பேசுறது, 3 பேரோட பேசினா தான் எனக்கு வாய்ப்பு, என்னோட வருவார்கள் என்ற நிலையில் இருக்கிறது. பாஜக வெளிப்படையாக இருக்கிறது. பாஜக வலுவான கட்சிகளுடைய அடிப்படையிலே இந்த வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே, இந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பெற வேண்டும் அடிப்படையிலே தான் தமிழகத்திலே எங்களோடு வாருங்கள் என்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியும் நரேந்திர மோடியும் நீ ஏற்றுக்கொண்டால் வருக என்று சொல்லுகிறோம். எனவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நாம் இப்போது ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கிற எல்லா கருத்துக்கள், எல்லா அனாலிசிஸும் ஒரு அனாலிசிஸாக மட்டுமே இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், காங்கிரஸை பொறுத்த மட்டும் அது வேற வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தனக்கு எதிராக மிகப்பெரிய வாக்குகளை பெற்று எதிராக இருந்த ஏஏபி ஊழல் என்கின்ற குப்பையை கூட்டுவதற்காக இருந்த விளக்கமாறு, அதாவது அந்த துடைப்பத்தோடு குப்பையோடு சேர்ந்த ஒரு குப்பையோடு கூட்டணி சேர்ந்த துடைப்பம் என்கின்ற வகையில் அது டெல்லியில் எந்த விதமான லட்சியம் இல்லாமல் அது ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறது. அதே போல தன் ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சி இழந்துவிடக்கூடாது என்ற நிலைமையிலே காங்கிரஸ் தொடர்ந்து எல்லா மாநிலங்களிலும் அதை செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே அப்படி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை என்கின்ற ஏக்கம் அதிடம் இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே பாஜகவோடு சேர்ந்தால் ஆட்சியை பிடிக்க முடியும் எண்ணம் தமிழகத்தில் இருக்கிற கட்சி 28 இடங்களில் தான் பெற்று பெரும்பான்மை இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சி அமைக்க முன் வந்தால் நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்லி ஆம் ஆத்மிக்கு தில்லி மக்கள் அளித்த அந்த தேர்தல் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆதரவை தெரிவித்தார். அந்த அடிப்படையில் அவர் ஒரு கருத்து கணிப்பு நடத்தின போது 80% மக்கள் வாக்காளர்கள் வந்து நீங்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசினுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் அதுவும் இன்னொரு விவாதிப்பு தலைப்பு. திருமணி, இப்போ அதிமுகவோட கூட்டணி தேமுதிகவை சொல்றேன்,
இப்போ மீண்டும் திமுகவோடு நீங்கள் சொல்கிறபடி வந்தால் இப்படி மாறி மாறி இருந்தால் அடுத்து வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் தேமுதிகவின் மதிப்பு உயருமா குறையுமா? இல்லை, இது சிக்கலான கேள்வி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்னைக்கு வந்து ஒரு நிலைமையில் நிற்கிறாரு. நான் நினைக்கிறேன் அவருடைய பிரைமரி எய்ம் வந்து இன்னைக்கு வந்து அவர் அதிமுகவால் வந்து அவர் வந்து பழிவாங்கப்பட்டிருக்கார். அதில் அவர் வந்து சில அரசியல் ரீதியான சில வேலையை அது கொடுத்துட்டு இருக்காரு. ஆகவே தன்னுடைய அரசியல் இருப்பை, பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் அவர் காப்பாற்றணும்னாலே அவர் ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட தான் போய் ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே மாற்று கட்சி திமுக தான். ஸோ அங்கே போகிறதுக்கு தான் அவருக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்சி வந்து ஒரு மாநில கட்சி மத்தியில் வந்து அவங்களுக்கு ஒரு 5 MP சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் அவங்களோட ஸ்டேட்டஸே தனி. அப்படி இருக்கும் அந்த ஒரு நிலைமை தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனா அதை எந்த ஒரு பிராந்திய கட்சியுமே அதை ஒதுக்கி தள்ளாது. 2016 அவர் என்ன செய்வார் நீங்க கேட்குறீங்க, நல்ல கேள்வி தான். பட் இன்னைக்கு இந்த ஒரு 5 MP சீட் கையில் இருக்குது, மத்தியிலும் நம்மளால ஆட்சி அனுபவிக்க முடியும். அப்படி ஒரு சூழல் வருதுன்னா அவர் நிச்சயமா அதை தான் விரும்புவார். அதே 2016 சட்டமன்ற தேர்தலை தான் திமுகவும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. இதில் விஜயகாந்த் வந்தால் வரட்டும், வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதிகமாக அவருக்கு நாம் இணங்கி சென்றுவிடக்கூடாது என்று 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் பேச்சு உலவுவதாக தகவல்கள். அது அப்படித்தானா? அது வந்து ஊடகம் செய்திகள் பரப்புகிறாங்க, அந்த மாதிரி இல்லை. எங்கள் தலைவர் நேற்றே சொல்லியிருக்கார், அந்த புரிதலுக்கான இடைவெளி ஆகிப்போச்சு. விஜயகாந்த் தெளிவாக சொல்லியிருக்காரு, எங்களை பொறுத்தவரை வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் தான் நாங்கள் விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்கவுங்களோட நிலைப்பாடை சொல்லி வாக்காளர் மத்தியில் போய் வாக்குகளை பெற்றதுக்கு எல்லா சகல விதமான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய யூகங்களை வைக்கிறது நியாயங்கள். அது மாதிரி தேமுதிக வரணும் அங்கிற விருப்பங்கள் எங்களுக்கு இருக்குது, அது வேற விஷயம். அவர் சொன்னதை போல கொஞ்சம் வாக்கு சதவீதம் குறைந்ததாக தெரிந்தாலும் கூட பேரம் பேசும் சக்தி தேமுதிகவிற்கு அதிகமாகிவிட்டது போல் தோன்றுகிறது, எல்லாரும் கூப்பிடுறதுனால. அந்த அளவிற்கான இடங்களை உங்களால் ஒதுக்கி தர மனம் எங்க? இது கலைஞர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க, 91 வயசு கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் வந்து 60 வருஷம் அவர் சுற்றிட்டு இருக்கு. அவருக்கு தெரியாத விஷயங்களா அவருக்கு தெரியும். யார் எப்படி அவர் காங்கிரஸோடவும் கூட்டணியில் இருந்திருக்கிறாரு, பாஜகவோடையும் தோழமையாக இருந்து எல்லாரோடையும் நல்ல மதிப்போடு இருந்திருக்கிறாரு. அதனால் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் ஒரு சுமூகமாக நல்ல விதமாக ஒரு ஆரோக்கிய நிலையில் நாட்டு நல்ல மனதில் கொண்டு ஒரு நல்ல முடிவுகள் நிச்சயமா தலைவர். அந்த வயதுள்ள ஒரு தலைவரின் கண் முன்னாலேயே தான் அதில் பாதி வயது உடையவர்கள் எல்லாம் அவரே விரும்புகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்களே. ஆமா, அரசியலில் அந்த நுணுக்கங்கள் தான் பேசுகின்றன. இன்றைக்கு விஜயகாந்தினுடைய வளர்ச்சியினால பாருங்க, தெளிவான கொள்கை இல்லாம அசாம் கணபரிஷத் வேகமா வந்தது, இன்னைக்கு காணாம போச்சு. எத்தனையோ கட்சிகள் தேமுதிக இருக்கு, நான் சொல்ல கேளுங்க. அதனால வந்து எல்லாருக்கும் அவருக்கும் விஜயகாந்துக்கும் அதுல வந்து அடிப்படையில நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி தன்னுடைய கட்சி நிலைநிறுத்தணும் அவருக்கும் ஒரு இது விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்துக்கு எது நல்லதுன்னு அவருக்கும் படும். அப்படி இருக்கும்போது கலைஞர் ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு, ஒரு மூத்த தலைவர். இப்போ அதிமுகவோட பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம நல்ல ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னு ஒரு எண்ணமும் அவருக்கு ஏற்படலாம். இது அவருடைய எடுக்க வேண்டிய முயற்சி. இது அது எனக்கு நாங்கள் அவங்க வந்து சேர்ந்தா நல்லதுன்னு எங்களுடைய விருப்பம் இருக்கலாம். அது அவர் எடுக்க வேண்டிய ஏற்பாடுங்க, விஜயகாந்த் எடுக்க வேண்டிய ஏற்பாடு. அவர் என்ன முடியும்? அது இப்போ வந்து இன்னைக்கு தான் புத்தாண்டு பிறந்திருக்குது, இன்னும் 3 மாதம் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒன்றும் சொல்லிட முடியாது. 3 கூட்டணியா 4 கூட்டணிகளாங்கிறத பொறுத்து இந்த பக்கத்து மணி நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. அவர் சொன்னார், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. தை பிறந்தா வழி பிறக்காதா அப்படின்னு இன்னைக்குள்ள நிலவரத்தில் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறவங்க திமுகவா, காங்கிரஸா, பாஜகவா, தேமுதிகவா அல்லது மக்களா? திமுகவும் காங்கிரஸும் தான். அதில் திமுக கூட ஓரளவு தெளிவு கிடைச்சிருக்கு, ஒரு நம்பிக்கை ரேகைகள், ரே ஆஃப் ஹோப் கிடைச்சிருக்குது. காங்கிரஸ்க்கு அது இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் வந்து 15 தேர்தல்களில் 2-3 தேர்தல்களில் தனித்து நின்றிருக்கிறோம். நாங்கள் மதசார்பற்ற சக்திகள் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார விரும்புகிறோம். அதற்கான ஒரு அணி உருவாக வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் தனித்து போட்டியிட்டு தமிழ்நாட்டிலே எங்களுடைய வலிமையை காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது வந்து காங்கிரஸ் இயக்கம் அதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது இது காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் நடக்கிற அகில இந்திய தேர்தல், மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமரை முடிவு செய்கின்ற தேர்தல். அதனால இது மாநில கட்சிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல. அதனால இதில் அகில இந்திய கட்சியோடு, குறிப்பாக பாஜகவோடு அல்லது காங்கிரஸோடனோ, தமிழகத்திலே காங்கிரஸை பொறுத்த மட்டும் அது யாராவது தோளில் ஏறி சவாரி செய்த காரணத்தினாலே அதனுடைய தலைமையிலே கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் மத்தியில் இன்றைக்கு பாஜக மத்திய அரசு நீங்க ஒரு பேச்சுக்காக கூட கணக்கில் எடுத்துக்கொள்வதே இல்லையா?
இல்லை, அதாவது திரும்பவும் சொல்லுகிறேன், இது வந்து மத்தியிலே பிரதமரை தீர்மானிக்கின்ற தேர்தல், பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையான தேர்தல், மோடிக்கும் ராகுலுக்கான தேர்தல். இதில் மாநில கட்சிகளுடைய பங்கு இந்த இரண்டு கட்சிகளில் ஏதாவது ஒன்றை ஆதரித்து வருகின்ற அளவிலே மட்டுமே இருக்க முடியுமே தவிர ஒரு 30-40 எம்பிக்களை வைத்துக்கொண்டு பிரதமரை தீர்மானிக்கின்ற காலமெல்லாம் போய்விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஜெயலலிதாவும் ஒரு பிரதமர் வேட்பாளர். அதைத்தான் நானும் கேள்வியாக கேட்டேன். உங்களுடைய அதை மறந்துட்டாரு பாஜக. மிக்க நன்றி. உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. திரு சேகர், உங்களுக்கும் பங்கு பெற்றமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில் வழியை தவிர